ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு bashaskitchen. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்றத நம்புகிறேன். எல்லோரும் கேட்ட ஒரு ரொட்டீன் vlog தான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் என்னோடய நைட் டு நைட் ரொட்டீன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நைட் டின்னர்லேருந்து நெக்ஸ்ட்டு டே லன்ச் அண்ட் டின்னர் வரைக்கும் என்னோடய ரொட்டீன் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோவில் வீட்டுக்காக கொஞ்சம் ஆர்கனைசர்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதை எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மண்டே அண்ட் டியூஸ்டேயோட நைட் டு நைட் ரொட்டீன் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மண்டே நைட்டு இதில் பார்த்திங்கன்னா நான் லன்ச் எல்லாமே பண்ணிட்டோம். லன்ச் பண்ணதுக்கப்புறமா பாத்திரம்லாம் நான் கழுவலை. எனக்கு ரொம்ப பேக் பெயினாக இருந்துச்சு. அதனால் நான் பாத்திரம்லாம் கழுவாமல் அப்படியே வச்சுட்டு நான் போய் ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறமா ஒரு 6:30 7 o'clock அப்புறமா தான் சரி க்ளீனிங்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் க்ளீனிங் ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பாப்பா ஒரு 6 o'clock எழுந்திரிச்சிட்டா. அவளுக்கு நான் கொஞ்சமாக பால் கொடுத்துட்டு அவளை கொஞ்ச நேரம் அவள் டிவி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அவளோட டாய்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். அதை டிவி பார்த்துக்கிட்டே கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தா. சண்டே அப்புறம் மண்டே 2 நாளுமே கேஸ் ஸ்டவ் மேடையெல்லாம் கழுவாமல் இருந்துச்சு அப்படின்றதுனால ஸோ இன்றைக்கி அதை முடிச்சிட்டதுக்கப்புறமாவே டின்னர் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னாலே அப்படியே ரொம்ப பிசு பிசுன்னு ஆயிடுது. அதனால் சரி இது எல்லாத்தையுமே சண்டே அன்றைக்கி நான்வெஜ்ஜும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். அதனால் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கேஸை ஸ்டவ்வை நான் கழுவவே இல்லை. ஸோ எப்போயுமே நான்வெஜ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லன்ச்லாம் முடிச்சுட்டு அப்படி ஈவினிங்கே நான் ஸ்டவ்லாம் கழுவி வச்சுருவேன். பட் எனக்கு ஒரு 2-3 டேஸாக ரொம்ப பேக் பெயினாக இருக்குது அப்படின்றதுனால அந்த வேலையெல்லாம் நான் பார்க்கல. சரி கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இந்த வாரத்துக்கு ஃபுல்லாக தேவையான மாவை நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன். அரைச்சி என்ன பண்ணுவேன்னா புளிக்க விட மாட்டேன், அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ நம்மளுக்கு என்றைக்கு தேவைப்படுதோ அன்றைக்கி மட்டும் நான் எடுத்து வெளியே வச்சுக்குவேன். ஸோ நேற்று இட்லி ஊற்றினேன். ஸோ அந்த மாவு கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அதோடு போக கரைக்காத மாவு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த மாவு பத்தாத பட்சத்தில் கொஞ்சம் கரைக்காத மாவையும் எடுத்து அதில் கலக்கி எடுத்து வச்சுக்குவேன். இன்றைக்கி தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி தோசைக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சட்னி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சட்னி அரைக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை நான் நிறையா சேர்த்துக்குவேன். சில பேருக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டா பிடிக்காது கொத்தமல்லியில். பட் எவ்வளோக்கு எவ்வளோ கொத்தமல்லி எடுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கருவேப்பிலை எடுத்து கொஞ்சம் தேங்காய் போட்டு சட்னி அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை நம்ம யூஸ்வலாக சாப்பாட்டில் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருவோம், எடுத்துக்கவே மாட்டோம். ஆனால் நம்மளுக்கு கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப நல்லது, ஹேருக்கும் ரொம்ப நல்லது. அதனால் நம்ம சாப்பாட்டில் போட்டது குழம்புல போட்டதெல்லாம் சாப்பிட மாட்டோன்றதுனால நான் என்ன பண்ணுவேன்னா கொத்தமல்லி சட்னி அரைக்கும் போதே பாதிக்கு பாதி கருவேப்பிலை போடுவேன். அதே மாதிரி புதினா சட்னி அரைக்கும் போதும் சேர்த்துக்குவேன். இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஹேர் ஃபால்லாம் கம்மியாகுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் ரொம்ப ரொம்ப ஒரு சகஜமான விஷயம். அதோடு நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம மொத்தத்துக்குமே முடியெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம புதுசாக ஏதாச்சும் டேப்லெட் சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னா அது செட் ஆகாது. அதனால் நான் சாப்பாட்டிலே எவ்வளோக்கு அவ்வளோ கருவேப்பிலை அப்புறம் கருஞ்சீரகம்லாம் சேர்த்துக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சேர்த்துக்குவேன். ஏன்னா கருஞ்சீரகத்துலேயும் நம்மளுக்கு உடம்பு வலி அப்புறம் இந்த பேக் பெயின் வலி அதெல்லாம் கொஞ்சம் போகும். அந்த யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா கருஞ்சீரகம் ஆயில் வச்சுருப்பேன். ஸோ அந்த ஆயிலை லெமனில் கொஞ்சம் கலந்து
அப்படியே கொஞ்சம் குடிச்சிருவேன். ஒரு 2 நாள் 3 நாள் எனக்கு ரொம்ப பாடி பெயினாக இருக்குது அப்படின்னா வந்து கருஞ்சீரகம் காலையில் எந்திரிச்ச உடனே சுடுதண்ணியில் போட்டுட்டு ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹனி சேர்த்துட்டு குடிச்சிக்கிருவேன். ஒரு 3-4 டேஸ்க்கு கண்டினியூஸாக அந்த மாதிரி குடித்தோன்னா பேக் பெயின் அப்புறம் வந்து நம்மளுக்கு ரொம்ப உடம்பு வலியெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் சரியாயிரும். ஸோ இந்த மாதிரி தான் நான் யூஸ்வலாகவே ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இப்போ டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வீட்டில் வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் பண்ண போகிறேன். துணிமணி வந்து துவைச்சி போட்டது அப்படியே கிடக்கு. ஸோ டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து துணிமணியெல்லாம் எடுத்து மடித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து உட்காந்துருக்கேன். யூஸ்வலாக டின்னர் வந்து ஒரு 8-8:30 சாப்பிட்ருவேன். ஏன்னா வந்து பாப்பாவுக்கு 9:30 10 தூக்கம் வந்துடும். அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டேன்னா அவள் கூட வந்து போய் நான் அவளையும் தூங்க வச்சுருவேன். இப்போ வந்து அவளுக்கு நான் கிளாத் டைப்பர் தான் போட்டு விட்டுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் வந்து பேம்பஸ் போடாமல் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பகல் நேரத்துலையுமே வந்து நான் கிளாத் டைப்பர் போட்டு விட்டுருவேன். அவள் வந்து யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ரொம்ப டைப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால வெளியே போகும்போது யூஸ் பண்ணுவேன், அதே மாதிரி நைட்டில் யூஸ் பண்ணுவேன். ஸோ கிளாத் டைப்பர் வந்து ஆனால் போட்டுட்டு நம்ம நைட்டில் தூங்க முடியாது, ஏன்னா அது ரொம்ப ஈரமாயிரும் அப்படின்றதுனால. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா அவளை தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி கிளாத் டைப்பர்லாம் கழட்டிட்டு நல்லா கொஞ்சம் அவளை ஃப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் தண்ணியில் எல்லாம் மூஞ்சி கை காலெலாம் கொஞ்சம் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து புது ட்ரெஸ் போட்டு பவுடர்லாம் அடித்து அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேம்பஸை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அவளை தூங்க வைப்பேன். அப்படி தூங்க வச்சா தான் குழந்தைங்க நல்லா தூங்குங்க, இல்லாட்டினா வந்து நைட்டில் பயந்து எந்திரிப்பாங்க. அதனால் நான் வந்து இது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா முன்னாடி கொஞ்சம் குளிர்காலத்துலலாம் அவளை வந்து ரொம்ப வந்து கழுவியெல்லாம் விட மாட்டேன். ஸோ ரொம்ப அவளுக்கு சளி பிடிச்சிரும் அப்படின்றதுனால அப்போ அந்த மாதிரி செய்யும்போது வந்து நைட்டில் பயந்து பயந்து எந்திரிப்பா. அதுக்கப்புறமா ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், மேபி உங்களுக்கு கொஞ்சம் பாப்பாவுக்கு வந்து அந்த உடம்பு வலி இருந்தாலுமே வந்து அந்த மாதிரி பயந்து எந்திரிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போலேருந்து நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா 6:00 6:30 பாப்பா எந்திரிச்சிட்டு வந்து நல்லா விளாண்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறமா வந்து அவளுக்கு நான் எந்திரிச்ச உடனே வந்து என்ன பண்ணுவேன்னா பேம்பர்ஸ் ட்ரெஸ் எல்லாமே மாற்றி விட்டுருவேன். குளிக்கலாலும் மாற்றி விட்டுருவேன். ஏன்னா குளிக்கிறதுக்கு வந்து 11 மணி ஆகும். பட் வந்து அந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் மாற்றி விட்டுருவேன். அப்புறம் ஒரு கிளாஸ் பாலை குடிச்சிட்டு அவள் தூங்கிட்டா. ஏன்னா அவளுக்கு வந்து யூஸ்வலாக அவளோட டைமிங் பார்த்தீங்கன்னா 10:30 11 தான் எந்திரிப்பா. அதுக்கு முன்னாடி எந்திரிச்சா அப்படின்னா வந்து பாத்ரூம் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் பால் இல்லாட்டினா செர்லாக் ஏதாச்சும் கொடுத்தேன்னா குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு நான் வந்து ஹோம்மேட் செர்லாக் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த செர்லாக் தான் கொடுப்பேன். ப்ராடக்ட் வந்து வெளியே வாங்கி யூஸ் பண்ணி கொடுக்குறதுலாம் செர்லாக்லாம் கொடுக்க மாட்டேன். ஸோ வீட்டிலேயே வந்து செர்லாக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஒரே ஒரு மில்க் பிக்கிஸ் பேக்கெட் பிஸ்கெட் இருக்கு இல்லையா, ஸோ ஒரே ஒரு பிஸ்கெட் போட்டு அதை வந்து நான் கலந்து அவளுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்துருவேன். லைட் ஃபுட்டாக சாப்பிட்டானா கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்போ தான் அவள் லஞ்ச் சாப்பிடுவா அப்படின்றதுனால. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காயெலாம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். கத்திரிக்காய் புளிக்குழம்பு செஞ்சுட்டு வாழைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். இன்றைக்கி லஞ்ச் ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான். ஸோ இப்போ பாப்பா தூங்கிட்டுருக்கா அப்படின்றதுனால தூங்கும் போதே வந்து நம்ம சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் சமைச்சிட்ருக்கேன். யூஸ்வலாக வந்து ஒரு இதுக்கப்புறம் ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அவள் தூங்குவா. 11 தான் எந்திரிப்பா. ஸோ அந்த டைம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கிடச்சிரும் சமையல் பண்ணுறதுக்கு. இதிலே வந்து நீங்கள் சுண்டக்காய் போட்டும் செய்யலாம். பச்சை சுண்டக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா இடிச்சிட்டு இதில் வந்து கடைசியாக கத்திரிக்காய் வதக்கும் போது நீங்கள் சுண்டக்காவையும் சேர்த்து போட்டு வதக்கி நீங்கள் செய்யலாம். சுண்டக்காய் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் லைட்டாக துவப்பாக இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் ரொம்ப வதங்காமல் இந்த அளவுக்கு வதங்கிச்சினாலே போதும். லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும்.
புளிக்குழம்பு அவள் சாப்பிட மாட்டாள். அதனால் அவளுக்கு அந்த நாளில் மட்டும் தயிர் சோறு கொடுத்துருவேன். தயிர் சாப்பாடு வந்து சாப்பாட்டில் பிசைஞ்சு அதுக்கப்புறமா கொடுத்துருவேன். புளிக்குழம்புல கொஞ்சம் காரம் ஜாஸ்தி ஆகிட்டாலுமே அவள் சுத்தமாக சாப்பிட மாட்டாள். ஆனால் இதுக்கப்புறம் தான் அவளுக்கு புளிக்குழம்புலாம் கொடுத்து பழக்கணும். இன்னும் அவளுக்கு நான் புளிக்குழம்புலாம் கொடுக்கல. சாம்பார் கொடுப்பேன், பருப்பு கொடுப்பேன். ஆனால் வந்து புளிக்குழம்பு அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது அந்த புளிப்போட டேஸ்ட்டு. புளி வேணால் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுத்து பார்க்கணும், அவள் சாப்பிட்றாளான்னு தெரியல. இப்போ வந்து சமையல் ஆகிட்டே இருக்குது. நான் வந்து வீட்டுக்கு கொஞ்சம் தேவையான ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கரெக்டாக சமைச்சிட்ருக்கும்போதே பார்த்திங்கன்னா கொரியர் வந்துருச்சு. இதில் வந்து நம்ம இப்போ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே சரியாக ஆர்கனைஸ் பண்ணாமல் அப்படியே இருக்குது. அதே மாதிரி வீட்டில் வந்து நிறைய டாய்ஸ் இப்போ இருக்குது. அப்படின்றதுனால டாய்ஸும் வந்து அங்கங்கே கிடக்கு. எல்லாத்தையுமே வந்து எந்த இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல வந்து இந்த டாய்ஸ்லாம் அப்படியே வச்சுட்டு நான் வந்து வந்துடுறேன். ஸோ வீடு வந்து சுத்தமாக ஆர்கனைஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னா அமேசானில் ஒரு 4-5 ஆர்கனைசர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். கிளாத் ஃபைபரில் ஒரு 2-3 ஆர்கனைசர்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பாப்பாவோட டாய்ஸும் வச்சுக்கலாம், ப்ளஸ் அவங்களோட ட்ரெஸ்ஸஸும் வச்சுக்கலாம். ஸோ அவளுக்கு தனியாக வார்ட்ரூம் கிடையாது. சூட் கேஸ்லேயோ இல்லை வந்து பீரோலேயோ வச்சோன்னா வந்து அது எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி நம்ம ஆர்கனைசர்ஸ் வாங்கிக்கிட்டோன்னா அதில் மடித்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கிளாத் ஃபைபரில் வாங்கியிருக்கேன். இப்போ லன்ச் ஆயிடுச்சு. ஸோ பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு லன்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம லன்ச் சாப்பிட்டுட்டு அந்த ஆர்கனைசரை பிரித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது வந்து 2 ஆர்கனைசர்ஸ் பார்த்திங்கன்னா 600 ருபீஸ்க்கு வாங்கினேன். கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. ஒரு 2-3 ஆர்கனைசர்ஸ் வந்து நான் மீஷோலேயும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இது வந்து கீழே இந்த மாதிரி ஒரு அட்டை கொடுத்துருந்தாங்க. இந்த அட்டையை அடியில் வச்சோன்னா நல்லா க்ரிப்பாக நின்றுக்கிருச்சு. குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த 2 ஆர்கனைசர்ஸும் நான் 599க்கு வாங்கினேன். அதாவது ஒன்று வந்து 300 ருபீஸ் மெனிக்கு. மீஷோலேயும் இதே ப்ராடக்ட் இருக்குது. பட் அது எனக்கு வந்து 15 டேஸ் டெலிவரி அப்படின்னு காமிச்சிச்சு. அதனால் நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணாமல் அமேசான்லேயே போட்டேன். ஏன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வேணும் அப்படின்றதுனால. நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு மூடி வேறு இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம டாய்ஸ் அப்புறம் கிளாத் ரெண்டுமே பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாப்பாவோட ஜாமான் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மல்டி ஸ்டோரேஜ் ரேக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து போன வாரம் ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. ஸோ இதில் வந்து நான் ஏற்கனவே டாய்ஸ்லாம் போட்டு வச்சுட்டேன். இதை நம்ம 2 இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். பாப்பாவுக்கு டாய்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அட் சேம் டைம் கிச்சனில் உங்களுக்கு வேணும்னா கிச்சனில் உங்கள்கிட்ட ஷெல்ஃப் இல்லை அப்படின்னா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இதில் வந்து டாய்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ பிற்காலத்தில் மறுபடியும் எனக்கு கிச்சனில் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா எல்லாத்தையும் வந்து இதை வந்து வேறு ஆர்கனைசர்ஸ்க்கு மாற்றி இதை நான் கிச்சனுக்கு யூஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 ஆர்கனைசர்ஸ் வீட்டுக்காக வாங்கியிருக்கேன். இதோடு சேர்த்து வந்து நம்மளோட மேக்கப் ஐட்டம்ஸ் அப்புறம் கிளிப் ஐட்டம்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு 2-3 பவுச்சும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணது ஒரு 200 ருபீஸ்க்கு 5 பவுச் கிடச்சிச்சு. இந்த ஷெல்ஃபில் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ வெளியே போகும்போது வந்து நம்மளுக்கு வாட்ச்சு வளையல் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு அப்படியே நம்ம ஷெல்ஃபில் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பவுச்சில் வச்சோன்னா நல்லா கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு. பாக்கி 2 வந்து நான் இந்த மாதிரி வெளியே ஹாலில் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ரிமோட் கண்ட்ரோல் அப்புறம் வந்து பாப்பாவோட வுட்வர்ட்ஸு அதெல்லாம் வந்து இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி இப்போதைக்கு எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 2-3 ஆர்கனைசர்ஸ் வந்து பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸு வார்ட்ரூமில் க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்காக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்னும் வரல. ஸோ அது வந்ததுக்கப்புறமா நான் வந்து மொத்தமாக அது எல்லாத்தையும் எப்படி ஆர்கனைஸ் பண்ணேன் அப்படின்றது வீடியோ வந்து உங்களுக்காக தனியாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வ்ளாக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இதே மாதிரி vlog அண்ட் ரெசிபி வீடியோஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீக்கெண்ட் vlogல உங்களை வந்து சந்திக்கிறேன். அப்போ வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.